இது தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இது அருகம்புல். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்ம தெரு ஓரங்கள்லாம் நிறைய இருக்கும். இது வந்து பெட்ஸ்க்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்கவே வேண்டாம். வாக்கிங் கூட்டு போகும்போது அவங்களே சாப்பிடுவாங்க. இல்ல ஸ்ட்ரீட்ல இருக்க பட்டுஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த புல் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 இந்த மாதிரி 3 கிடைச்சது. சரி பட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். குட்டி குட்டியா கட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஆனா இவன் வந்து ரொம்ப பொறுப்பா கரெக்டா சாப்பிட்டுருவான். அதனால அவனுக்கு நான் அப்படியே கொடுத்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டான். ராக்ஸி லூனாக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பார்த்துட்டு நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால எதுக்குன்னு சொல்லி நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சாப்பிடவும் மாட்டாங்க. பட்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா பொறுப்பா சாப்பிடுவான். கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொருளை எப்பவுமே அளவா கொடுக்கணும். கொடுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம கொடுக்காம இருக்கிறது நல்லது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த 2 கொடுத்திருந்தேன். அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். இது வந்து நல்லதுதான். ஆனா அவங்களுக்கே உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல இது சாப்பிட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டு வந்து அது வந்து கக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பு வந்து ஓகே கரெக்ட் ஆயிடும். நீங்க உங்க பெட்ஸ் சாப்பிடுவாங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா ராக்ஸி லூனா எங்க வீட்டுல இதை தொட கூட மாட்டாங்க. ஆனா பட்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா சாப்பிட்டா. இன்னும் கேட்டா நான் குடுக்கல, போதும் 2 போதும் அப்படின்ட்டேன். வீடியோ இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.